நான் வந்ததுல இருந்து ஒரு குட் நியூஸ் சொல்றேன்னு சொன்னானே அதன்னு கேட்டீங்களா? சொல்லுங்க. சொல்றேன் கேளுங்க. எஸ், எங்க அப்பா எங்க லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாரு. என்னால நம்பவே முடியலையே. காதல்னாலே பிடிக்காத வம்சமாச்சே. எப்படி உங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு? எல்லாம் எங்க அண்ணன் பண்ண வேலைதான். அவர்தான் எங்க அப்பாட்ட பேசினாரு. எப்படி அவர் மனச மாத்தினாருன்னே தெரியல. உங்க மனச மாத்தியே நல்ல பிள்ளை மாதிரி ஆபீஸ்க்கு போக வச்சாரு உங்க அண்ணன். அப்புறம் உங்க அப்பாவை மாத்துறது கஷ்டமா என்ன? நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. நீங்க நினைச்ச வாழ்க்கை கிடைக்க போகுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ கிருஷ்ணா. அப்புறம் ராஜேஷ், இந்த பொண்ணு பார்க்க போறதுக்கு, பேசுறதுக்கு, பொண்ணு குடும்பம் சென்னைக்கு வர்றதுக்கு, கார் அரேஞ்ச் பண்றதுல இருந்து கல்யாணம் வரைக்கும் பொண்ணு வீட்டு சைடுல இருந்து எல்லா செலவையும் நான் தான் செய்ய போறேன். ஆனா அதுக்கு எங்க குடும்பத்துல யாரும் சம்மதிக்க மாட்டாங்களே. நேரடியா இல்ல ராஜேஷ், மறைமுகமா சுதாவோட குடும்பத்துக்கு எல்லா உதவியும் நானே செய்யறேன். அதுவும் என் நண்பனுக்காக. அது மட்டும் பண்ணா போதாது கிருஷ்ணா. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வர்றீங்க. யார் எதிர்த்தாலும் நான் கவலைப்படவே மாட்டேன். நீங்க எனக்காக உங்க வீட்டையே எதிர்க்கிறீங்கன்னு சொல்றீங்க. நான் கண்டிப்பா வருவேன். பொண்ணுக்கு தோழியா நான் தான் நிப்பேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் கிருஷ்ணா. அப்ப சரி கிருஷ்ணா, நான் அப்படியே கிளம்புறேன். புது சிம் கார்டு போட்டு நம்பர் உங்களுக்கு தரேன். சரியா? ஓகே, பை. போடா போ. கல்யாணமா பண்ணிக்க போறேன். உன் கல்யாணம் எப்படி நடக்க போகுதுங்கிற காமெடிய நானும் பார்க்க தானே போறேன். பிளாட் நம்பர் 125, 126. செண்பகமூர்த்தி, செண்பகமூர்த்தி. யாருப்பா அது இவ்வளவு உரிமையோட பேர் சொல்லி கூப்பிடுறது? வணக்கம் செண்பகமூர்த்தி. வணக்கம். ஆமா, நீங்க யாரு? ஏண்டா என்ன தெரியலையா? தெரியலையேப்பா. டேய், நான் தாண்டா வலசை குமார். அடையாளம் தெரியலையா உனக்கு? அட குமாரு. எப்படிடா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நீ தான் மாறிட்ட. தாடி இதெல்லாம். நான் மாறலடா, கால கிரகம் என்ன மாத்திடுச்சு. ஏன்டா இப்படி எல்லாம் சொல்ற? அத சொல்லணும்னா பல மணி நேர கதையாகும். இங்கேயே சொல்லட்டுமா, இல்ல உள்ள போய் உட்கார்ந்து பிறகு சொல்லலாமா? சாரிடா. வா வா வா, உள்ள போய் பேசலாம். வா வா வா. ஏண்டி, உன் புருஷனை பார்க்க பாலிய சிநேகிதர் வந்திருக்காரா? பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். உட்கார் உட்கார். ஆமா, என்ன சாப்பிடுற? டீ, காஃபி? ஏதாவது ஒண்ணு. தனம், காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. கேட்டீல, போட்டு கொடுத்து அனுப்பு. நம்ம கூத்து வந்தவங்களுக்கு தெரிய வேண்டாம். ஏய், காபி போட்டு குடுக்க சொல்றாங்களே, காதுல விழல. போ, காபி போடு போ. ஏண்டா, நீ தான் நல்லா படிப்பியே, உனக்கா வேலை கிடைக்கல? நல்லா படிக்கிறவனுக்கு எங்கடா வேலை கிடைக்குது? எனக்கு மட்டும் கொஞ்சம் வசதி இருந்திருந்தா அமெரிக்காவுக்கு பறந்து போயிருப்ப. இந்த தரகர் தொழிலுக்கே வந்திருக்க மாட்டேன். சரி சரி, உன் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கு? என்னமோ போயிட்டு இருக்கு. உன் பொண்ணை பத்தி பேப்பர்ல பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்ததுடா. ஆமாண்டா, என்னமோ அவளாவது நல்லா இருக்கணும்னு தான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். கவலையே படாத, ஆகாயத்துல பறக்கிற வேலை அவளுக்கு என்ன குறைச்சல்? சரிப்பா, அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். குடும்பா எடுத்துக்கங்க. இவ என் மருமக. மாமா பேரு வசந்தி. தங்கம்னு வச்சிருக்கணும். அப்படி ஒரு குணம். நானே நல்ல விஷயமா பேசதான் வந்திருக்கேன். உன் பொண்ணு ஜோதிய பத்தி பத்திரிகையில வந்ததை பார்த்துட்டு ஒரு பெரிய குடும்பம்
என்ன சம்பந்தம் பேசிட்டு வர சொன்னாங்க. நிஜமாவா சொல்ற? ஆ, அவ என் மனைவி வணக்கம். தனலட்சுமி. இவர் என் பாலிய நண்பர். ஆ, செண்பகமூர்த்தி, இப்ப நான் கொண்டு வந்திருக்க வரன் இருக்க சிட்டில அவங்களும் ஒரு கோடீஸ்வர குடும்பம். பையன் சொந்தமா பிசினஸ் பண்றான். அது மட்டும் இல்ல, பையன் பார்க்க லட்சணமா இருப்பான். பாத்தியா, அவ நல்லா இருக்கணும்னு சொல்லி இப்பதான் வாய மூடுன. அதுக்குள்ள நீ ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்க. இத பார், நீ என் பாலிய நண்பன். நீ சொன்னா கண்டிப்பா நல்ல வரனா தான் இருக்கும். அவங்கள ஒரு நல்ல நாளா பார்த்து என் பொண்ணை பார்க்க வர சொல்லு. அதுக்கு என்ன, தாராளமா. அவசரப்படாதீங்க மாப்பிள. அவ படிச்ச பொண்ணு, அதுவும் வேலைக்கு வேற போறா. அவளை ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? என்னம்மா நான் சொல்றது? தாராளமா கேளுங்க. கேட்டுட்டு தகவல் சொன்னீங்கன்னா பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணிடலாம். என்னடா சொல்ற? என்னடி வாயை முடிக்கிட்டு உம்முன்னு இருக்க? பொண்ணை பெத்தவ நீ எதுவும் பேச மாட்டியா? நான் என்ன பேசுறது? எல்லாத்தையும் தான் அவரே பேசிட்டாரே. இல்லம்மா, உங்க அபிப்பிராயத்தையும் சொல்லுங்க. மாப்பிள்ள பேரு மதனகோபால். ஆழ்வார்பேட்டை டிடிகே ரோட்ல மதன் அன்கோங்கிற கம்பெனிக்கு அவர் தான் முதலாளி. இத பாருங்க, நீங்க அவரை பத்தியும் அவர் குடும்பத்தை பத்தியும் நல்லபடியா விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், வரதட்சணைங்கிற பேர்ல ஒரு பைசா கூட நீங்க தர வேண்டாம். சரிங்க, நாங்க எல்லாரும் கலந்து பேசி என்ன முடிவுன்னு உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். அது வரைக்கும் நீங்க அவசரப்படாதீங்க. நான் ஏமா அவசரப்பட போறேன்? நல்ல வாய்ப்பு விட்டா போச்சு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். டேய் மூர்த்தி, நான் புறப்படுறேன். இந்தா என்னுடைய கார்டு. இந்தா, ஏதாவதுனா ஃபோன் பண்ணு. நான் புறப்பட்டுமா? சரிடா, வா. வரமா, வரேன். ம். ஏன் மாப்பிள, இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? ஏண்டி கேளேண்டி? அதானே. ஏங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஜோதி உங்ககிட்ட கேட்டாளா? அவளா கேப்பாளா? கொஞ்சம் கூட அறிவில்லாம பேசுற. அது இல்ல மாப்பிள, படிச்சுட்டு ஜாலியா இருக்கட்டுமேனு, கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கட்டுமேனு விடாம இப்பவே இன்னொருத்தனுக்கு அடிமையாக்கி அனுப்பணுமா? ஏன் மாப்பிள சொல்லுங்க. மாமியார அதான் பணக்கார குடும்பம்னு சொன்னாரே, அப்புறம் போய் ஏன் கஷ்டப்பட போறா? என்னங்க, பணக்கார குடும்பம்னா எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்களா? அவங்க வசதிக்கு நம்மளால ஏதாவது செய்ய முடியுமாங்க? அதான் வரதட்சணை எதுவும் கேட்க மாட்டானே ஃப்ரெண்டு சொன்னாரே, காதுல விழலையா? அவர் அப்படிதாங்க சொல்லுவாரு. அதுக்காக நம்ம பொண்ணுக்கு ஒண்ணுமே போடாம மூலியா அவங்க வீட்டுக்கு அனுப்ப முடியுமா? நாளைக்கு ஏதாவது சண்டை கிண்டர் வந்துச்சுன்னா பிச்சைக்காரி நம்ம பொண்ணை கரைச்சு கொட்ட மாட்டாங்களா? என்ன திடீர்னு ஜோதி மேல இப்படி ஒரு கரிசனம்? கரிசனமா இல்ல காரியாகணுங்கிற நடிப்பா? நடிப்புன்னு வச்சுக்கங்க. இப்பதான் அவ சம்பாதிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆகுது. வீட்டுல இருக்க கஷ்டமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்திருக்கு. அவளையும் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டா இங்க யாரு எங்களுக்கு சம்பாரிச்சு போடுறது? உங்களால சம்பாரிச்சு கொண்டாட முடியுமா? இல்ல நான் தான் வேலைக்கு போக முடியுமா? இல்ல என் பொண்ணுதான் படிச்சிருக்காளா? அதான பார்த்தேன், சோழியும் குடுமியும் சும்மா ஆடாதுன்னு. நீங்க எல்லாம் உட்கார்ந்து கொட்டிக்கணுங்கிறதுக்காக அந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணணுமா? அவ ஒருத்திக்கா பார்த்தா எல்லாரும் சோத்துக்கு லாத்தி அடிக்கணும். 4-5 பேர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஒருத்தி வாழ்க்கையை விட்டு கொடுக்கறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கத்தை விட்டு தாங்க சொல்றோம், சோத்துக்கு லாட்டரி அடிப்போன்னு. ஏய், நீ பெத்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும்னா நீ வேண்டான்னு சொல்லுவியா? அது எப்படிங்க வேண்டான்னு சொல்லுவேன்? எவ்வளவு ஒருத்தி பெத்த பொண்ணு இந்த வீட்டுல வச்சு சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு நான் வளர்த்திருக்கேன். அதுவும் இல்லாம அம்மா, பாட்டி, அக்கா, அண்ணங்கிற உறவையும் கொடுத்திருக்கேன். அதுக்காவது அவ இதை செஞ்சுதாங்க ஆகணும். அதானே, இனிமே வரன் பாக்குறது, கல்யாணம் நடத்துறது இந்த பஞ்சாயத்துல இந்த வீட்டுல நடக்க கூடாது. நடந்துச்சு நான் பொல்லாதவளா ஆயிடுவேன். இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். மாப்பிள வாடி போலாம். அடி பாவிகளா, ஆத்தாளும் மகளமா சேர்ந்து இந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்களே. நீங்களே நல்லா இருப்பீங்களா? மாமா வேண்டாம் மாமா,
நீங்க சாபம் கொடுக்காதீங்க. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் மாமா. ஜோதிக்கு ஒரு நல்ல இடத்துல வரணுமையும். கவலைப்படாதீங்க. ஆமாமா, அமையும். ஏன் தான் இந்த குடும்பத்துல இருக்கவங்கள அப்படி இருக்காங்களோ, என் வாழ்க்கை தான் இப்படி இருண்டு போச்சு. ஜோதிக்காத ஒரு நல்ல இடத்துல வாழ்க்கை அமையணும். மாமாக்கு நான் கொடுத்த வாக்கு பள்ளிக்க நீ தான் அருள் புரியணும். என்ன இது புது நம்பர் இருக்கே? ஹலோ, யாரு? ஹலோ சுதா, நான் ராஜேஷ் பேசுறேன். இது வேற நம்பரா இருக்கு. எத்தனை படத்துல நாங்க பார்த்திருக்கோம். யாராவது பழைய நம்பர்ல இருந்து கூப்பிட்டா எடுத்திருக்கீங்களா? இது என்னோட நம்பர் தான், புது நம்பர், நோட் பண்ணிக்கங்க. ஆமா, இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? உங்களை பார்க்கணும், கிளம்பி வாங்க. எதுக்கு என்ன மீட் பண்ணும்? ஏன் இந்த மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் தான் அப்பவே தெளிவா சொல்லிட்டு வந்தேன்ல. உங்க வாய்க்கு சக்கரை தாங்க போடணும். நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணிட்டு தான் உங்களை நான் மீட் பண்ணவே வந்திருக்கேன். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? ஏன் நடக்காது? ஏன் நடக்காது? உண்மையா லவ் பண்ணா எல்லாமே பர்ஃபெக்ட்டா சூப்பரா நடக்குங்க. நீங்க சொன்ன விஷயம் தான் இப்ப நடந்துச்சே. எல்லா விஷயம் போன்ல டீடைலா பேசிட்டு இருக்க முடியாதுங்க. நீங்க நேர்ல கிளம்பி வாங்க சீக்கிரம். ஆமா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? என் கெஸ்ட் ஹவுஸ்ல தான். வரீங்களா? ஓ, அதெல்லாம் இல்லைங்க. கோச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. என்னால எல்லாம் வர முடியாது. ஏங்க, நான் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இறங்கி வந்திருக்கேன். நீங்க உங்க வீட்ல இருந்து கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் வர முடியாதா? சரி சரி சரி, கோச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம்ல, அந்த பார்க்ல தான் இருக்கேன். உடனே கிளம்பி வாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு half an hourல வரேன். பை. இன்னும் காணமே. ஹேய், வந்துட்டீங்களா? நான் உங்களை இந்த பக்கம் தேடிட்டு இருக்கேன். திடீர்னு இந்த பக்கம் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க. எங்கேயோ தொலைச்சிட்டு இங்க வந்து தேடுறது இதானே ஆம்பளை புத்தி? ஓ ஹே, கூல். சாரி சாரி சாரி. இந்த விஷயத்த வீட்ல தான் வந்து பேசியிருக்கணும். ஆனா இது நம்ம ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம பேசி முதல்ல ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறமா வந்து வீட்ல பேசிக்கலாம் தான் விட்டேன். உன்னை பார்க் வரைக்கும் வர வச்சதுக்கு சாரி, மன்னிச்சிரு. ஐயோ, நான் சொல்றதே உங்களுக்கு புரியலையா? முதல்ல உங்க சொந்த கால்ல நில்லுங்க. உங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோட வாங்க, அப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம்னு சொன்னேன்ல. நல்லா பாரு, நான் என் சொந்த கால்ல தான் நிக்கிறேன். இந்த விளையாட்டுத்தனமும் குறும்புத்தனமும் தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எஸ் எஸ், ஐ லைக் திஸ் பாயிண்ட், ஐ லைக் திஸ் பாயிண்ட். ஐயோ சுதா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. டைரக்டாவே விஷயத்துக்கு வரேன் போதுமா? இப்போ எங்க அப்பாவோட பிசினஸ் நான் தான் கவனிச்சுக்கிறேன். மாசம் ஆனா எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் சம்பளமா வருது. அப்போ நீங்க உங்க அப்பா நிலையில தானே இருக்கீங்க, சொந்த கால்ல நிக்கலையே. எங்க நின்னா என்னங்க, உழைச்சு சம்பாதிக்கணும், அதுதானே உங்க கண்டிஷன். இப்போ நான் உழைக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தான். இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு கண்டிஷன் சொன்னேனே, அது ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குங்க. நம்ம ரெண்டு பேர் காதலுக்கு எங்க அப்பா பச்சை கொடி காட்டணும், அதானே? அதுலதான் ஒரு சின்ன திருத்தம். திருத்தமா? கோயம்புத்தூர்ல என்ன டீச்சர் வேலையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? திருத்தம் அது இதுங்கறீங்க? தேவையில்லாம பேசாதீங்க. நான் சொல்ல வந்தது நம்ம காதல இல்ல, உங்க காதலுக்கு உங்க அப்பா சம்மதிக்கணும். ஓ, அத அப்படியும் சொல்லலாமோ?
ஒருவேளை நம்ம காதலிச்சதுக்கு அப்புறம் அதை எப்படியும் சொல்லலாம்ல? இப்போதைக்கு இப்படிதான் சொல்லணும். எங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்கள மாதிரி ஒரு வசதியானவரை காதலிக்கிற தகுதி எனக்கு இல்ல. நாங்களாம் கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிக்கிற ரகம். சரி, ஒருவேளை நம்ம காதலுக்கு எங்க அப்பா ஓகே சொல்லிட்டாருன்னா? அது அவர் சம்மதிச்சிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்க வேண்டிய விஷயம். இப்படி இப்படி ஒட்டாமையே பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இந்த ஸ்டைல் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல விஷயத்துக்கு வாங்க. ம். உங்க அப்பா சம்மதிச்சிட்டாருன்னு நான் எப்படி நம்புறது? என்னங்க, என் மேலேயே நம்பிக்கை இல்லையா? ஐயோ ராஜேஷ், நான் நம்ப முடியலன்னு சொன்னது அந்த அர்த்தத்துல இல்ல. பின்ன எந்த அர்த்தத்துல சொன்னீங்க? ஊரை விட்டே துரத்துன உங்க அப்பா எதுக்கு இப்ப சம்மதிச்சாருன்னே தெரியல. அதான் என்னால நம்ப முடியலன்னு சொன்னேன். நல்ல வேளை என் வயித்துல பீர வாத்த. என்னது ஆ, பியரா? அதெல்லாம் வேற உண்டா? ஆ, இல்ல இல்லைங்க, அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. என் வயித்துல பால வாத்தீங்கன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். உண்மைதானே சொன்னீங்க? ஆ, இதுங்க இதுங்க இந்த சிரிப்பு தாங்க என்ன விழ வச்சிருச்சு. இன்னும் நீங்க என்ன நம்பலையா? ஒண்ணுமே புரியல ராஜேஷ். என்னால நம்பாமலும் இருக்க முடியல. சரி, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. எங்க அப்பா சொன்னா நம்புவீங்களா? ஆ? ஒரு நிமிஷம். நம்ப மாட்டாங்க. பாரு, எங்க அப்பா நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். எடுங்க டாடி, எடுங்க. அப்பா, நான் ராஜேஷ் பேசுறேன். என்ன ராஜேஷ்? அப்பா, நான் இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுப்பா. இல்லப்பா, சுதாவை பார்த்து நீங்க எங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டீங்கன்னு நான் சொன்னேன். ஆனா அவன் நம்பவே மாட்டேங்கிறாப்பா. அவ எப்படி நம்புவா? என்னப்பா சொல்றீங்க? இத பாரு, உன்னை காதலிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவ குடும்பத்தையே ஊரை விட்டு துரத்தினேன்னு அப்புறம் நான் ஒத்துக்கிட்டேன்னு சொன்ன உடனே எப்படி அவ நம்புவா? ஓ, அதான்ப்பா உங்களே அவகிட்ட பேச சொல்லி நம்ப வைக்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். நானா? ஆமாப்பா, நீங்க கொஞ்சம் பேசுங்கப்பா ப்ளீஸ். அவ யாரு, எப்படி இருப்பா, ஒண்ணுமே எனக்கு தெரியாத. என்ன இப்ப போன்ல பேச சொல்ற? அப்பா, யாரு எப்படின்னு தெரிஞ்சுதான் அவளை நீங்க துரத்துனீங்களா? சரி சரி, பக்கத்துல தான் இருக்காளா? ஆமாப்பா. கொடு. ஓகே. அப்பாட்ட நான் பேசு. எப்படி பேசு, இப்படி 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 பேசு. பேசு, லைன்ல இருக்காரு. ஏய், கட் ஆயிடுச்சு நினைச்சு கட் பண்ணிர போறாரு. பேசு. ஹலோ, சொல்லுமா. நான் என்ன சொல்றது? நான் தான் சொல்லணும் இல்லையா? இத பாருமா, உன்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பணக்கார பையன் கிடைச்சா போதும்னு அவனோட ஓடி போய் வாழுது, ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்டு அப்பா அம்மா முன்னாடி வந்து நின்னா கண்டிப்பா அவங்க ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிற அந்த காலத்துல அப்பா அம்மா சம்மதம் இருந்தா தான் கல்யாணம்னு உறுதியா நின்னியே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், என்ன சொல்றாரு? நீ ஓரளவுக்கு நல்ல பொண்ணு தான் எனக்கு தோணுது. ஒண்ணு பண்ணுமா, ஒரு நாள் குடும்பத்தோட இங்க வா, நேர்ல பேசிக்கலாம். சார், அப்போ உங்களுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரல? ஓகேமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போதுமா? சரிங்க சார், தேங்க்யூ. சரிங்க சாரா? சரிங்க மாமான்னு சொல்லு. சரிங்க மாமா. ஓகே, போன வந்துட்டு கொடு. எஸ். இந்தாங்க. அப்பா, என்னடா திருப்தியா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி, சீக்கிரமா வந்து சார். சரிப்பா, ஓகேப்பா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே. எஸ். எப்படி, நான் சொன்னதுக்கு நம்ப மாட்டேன்னு சொன்னால அப்பாவே சொல்லிட்டாரு. இதுக்கு என்ன பண்ண போறேன் இப்போ?